அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல்-மக்தூம், பகுதி 35. அபுஜஹல் மிகவும் கர்வமும் பெருமையும் கொண்டு சுற்றியிருந்த தனது தோழர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் கேலியும் கிண்டலுமா பேசிட்டு இருந்தான். நடு இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே பள்ளிக்கு செல்லும் போது தங்களுடைய சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கிருந்த எல்லோரும் எதிர்பார்த்து விழித்திருந்தாங்க. அல்லாஹ் தனது காரியத்தில் அவனே மிகைத்தவன். வானங்கள் பூமியின் ஆட்சி அனைத்தும் அவன் கையில் இருக்கின்றது. அவன் நாடியதை செய்யும் ஆற்றல் உள்ளவன். அவனே பாதுகாப்பு அளிப்பவன். அவனுக்கு யாரும் பாதுகாப்பு அளிக்க தேவையில்லை. இத்தகைய வல்லமை படித்த அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பின் குர்ஆனில் இறங்கிய வசனத்தில் கூறியதை போன்றே செய்து காட்டினான். நபியே, உங்களை சிறைப்படுத்தவோ அல்லது உங்களை கொலை செய்யவோ அல்லது உங்களை ஊரை விட்டு அப்புறப்படுத்தவோ நிராகரிப்பவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களிலெல்லாம் அல்லாஹ்வே மிக மேலானவன். அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 30வது வசனம். குறைசிகள் தங்களது தீய திட்டத்தை எவ்வளவுதான் சுதாரிப்புடனும் விழிப்புடனும் இருந்தாலும் படுதோல்வி தான் அடைந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த கூட்டத்தை பிளந்துகிட்டு தரையிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அங்கு இருந்தவர்கள் தலையில எல்லாம் தூவி விட்டு போனாங்க. ஆனா இதை எதையுமே அவங்களால பார்க்க முடியல. அல்லாஹ் அதை பார்க்க முடியாதவாறு செஞ்சிட்டான். அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம். ஆதலால் அவர்கள் எதையும் பார்க்க முடியாது. அல் குர்ஆன் 36வது அத்தியாயம் 9வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதியவர்களாக அங்கிருந்து வெளியே போனாங்க. அங்கிருந்த ஒவ்வொருவரின் மீதும் நபி அவர்கள் மண்ணை தூவி இருந்தாங்க. பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் வீட்டுக்கு போய் அவர்களையும் அழைத்துக்கிட்டு வீட்டின் பின்பக்கம் உள்ள ஒரு சிறிய கதவின் வழியாக வெளியே போய் மக்காவிலிருந்து யமன் நாட்டை நோக்கி செல்லும் பாதையில் உள்ள சௌர் குகையை வந்தடைந்தாங்க. நடுநிசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்தவாறு இணை வைப்பவர்கள் இருந்த நிலையில வெளியிலிருந்து வந்த ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வாசல்ல இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. அதற்கு அவர்கள், நாங்கள் முகமதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க, நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்போதுதான் முகமது உங்களை கடந்து செல்றதை நான் பார்த்தேன். உங்களது தலையில மண்ணை தூவப்பட்டுள்ளதை நீங்க பார்க்கலையான்னு கேட்டாரு. அவர்கள் தங்க தலையில உள்ள மண்ணை தட்டி விட்டுட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்க அவங்கள பார்க்கவே இல்லையேன்னு சொன்னாங்க. எப்படி இங்கேருந்து போயிருக்க முடியும்னு திகைச்சு நின்றாங்க. இருந்தாலும் கதவின் இடுக்கு வழியா பார்த்துட்டு அங்கு அலி ரலியல்லாஹு படுத்திருப்பதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சு, இதோ முகமது தான் இங்கு தூங்குகிறார், இது அவருடைய போர்வை தான்னு சொல்லி மறுபடியும் அவர் வெளியேறுவதை எதிர்பார்த்தவர்களாகவே விடியும் வர நின்றிருந்தாங்க. காலை நேரத்துல விரிப்பிலிருந்து அலி எழுந்து வெளியே வருவதை பார்த்தும் கை சேதம் அடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி விசாரிக்கவே அலி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மறுத்துட்டாங்க. இதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டை விட்டு வெளியேறி உயிராலும் பொருளாலும் தனக்கு மிகுந்த உதவி ஒத்தாசை செய்து வந்த தனது தோழரான அபூபக்கர் ரலி வீட்டிற்கும் போனாங்க. பின்பு இருவரும் வீட்டின் பின்வாசல் வழியாக புறப்பட்டனர். விடிய காலை உதயமாவதற்குள் மக்காவை விட்டு வெளியேறணுங்கிறதுக்காக ரொம்ப துரிதமா பயணித்தாங்க. குறைசிகள் தங்களை மிகவும் மும்முரமா தேடுவாங்கன்னு தெரிஞ்சு மக்காவிலிருந்து வடக்கு நோக்கிய மதினாவின் பாதையை தான் கண்காணிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய எதிர் திசையில் உள்ள மக்காவிலிருந்து யமன் நாட்டுக்கு நோக்கிய தெற்கு திசையின் பாதையில அபூபக்கரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போனாங்க. அங்கிருந்து 5 மைல் தூரம் உள்ள சௌர் மலைய வந்து சேர்ந்தாங்க. இந்த மலை ஏறுவதற்கு கடினமாக பெரிய பாறைகளை கொண்ட உயரமான மலையா இருக்கும். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதங்கள் காயமடைந்துச்சு. எதிரிகள் தங்களுடைய பாத அடிகளை தெரிந்து கொள்ள கூடாதுன்னு கால்களை முழுமையா வைக்காம குதிங்கால்களின் மீது நீண்ட நேரம் நடந்து வந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால்கள் காயமடைஞ்சிச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. காரணம் எதுவா இருந்தாலும் மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால ஏற முடியல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் ரலி சுமந்து கொண்டு மலையின் உச்சியில் உள்ள குகைக்கு போனாங்க. அந்த குகைக்கு வரலாற்றுல சௌர் குகைன்னு கூறப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியும் அந்த குகை உள்ளே போகும்போது அல்லாஹ்வின் மீது ஆணையாக, குகைக்குள் நான் தான் முதலில் நுழைவேன், நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது. அந்த குகைக்குள்ள ஏதாவது தீங்கு இருந்துச்சுன்னா அதனுடைய பாதிப்பு எனக்கே ஏற்படட்டும், உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு கூறி குகைக்குள்ளே போனாங்க. அந்த குகையை சுத்தம் செஞ்சு அதிலிருந்த ஓட்டைகளின் ஒரு ஓட்டைய தனது கீழாடியின் ஒரு பகுதியை கிழித்து அடைத்து விட்டு மற்ற 2 ஓட்டைகளை தனது கால்களை கொண்டு அடைத்து கொண்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே அழைத்தாங்க. அவர்கள் உள்ளே நுழைந்து அபூபக்கரின் மடியில் தனது தலையை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அபூபக்கர் ரலி அவர்களின் கால்ல ஏதோ ஒன்று தீண்டி விடவே வலியினால வேதனை அடைஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்துக் கொள்வார்கள்ங்கிற பயத்துல அசையாம இருந்தாங்க. இருந்தாலும் வலியின் வேதனையினால அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை நனைத்தது. விழித்து பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலி,
என்னை ஏதோ தீண்டிவிட்டது என்று அவர்கள் கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உமிழ் நீரை அந்த இடத்துல தடவுனாங்க. அப்போது அந்த வலி தூரமாவுச்சு. 2 பேரும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 இரவுகள் அந்த குகையில தங்கியிருந்தாங்க. இவர்களோடு அபூபக்கர் அலி அவர்களுடைய மகனார் அப்துல்லாவும் அங்கு சென்று இரவு தங்குவார். இதை பற்றி ஆயிஷா அலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்துல்லா புத்திசாலியான நல்ல அறிவுள்ள வாலிபராக இருந்தார். அவர் அங்க போய் தங்கிட்டு இரவின் இறுதி பகுதியில வெளியேறி விடியறதுக்குள்ள மக்காக்கு வந்துடுவாரு. அந்த 2 பேரை பத்தியும் ஏதாவது செய்திகள் மக்காவில கேட்டா அதை நினைவுல வச்சுக்கிட்டு இருள் சூழ்ந்தவுடன் மறுபடியும் அவங்க கிட்ட போய் அந்த செய்தியை எடுத்துரைப்பாரு. அபூபக்கர் அலி அவர்களின் அடிமையான ஆமீர் இப்னு புகைரார் அலி அங்க ஆடுகளை மேய்ச்சிட்டு மாலை சாய்ந்தவுடன் அந்த இருவருக்கும் ஆட்டின் பாலை கறந்து தருவாரு. இது மாதிரியே 3 இரவுகளும் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதிகாலை நேரத்துல அப்துல்லா அபூபக்கரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்துட்டு குகையிலிருந்து வெளியாகி போகும்போது அவர்களுடைய கால் தடங்கள் தெரியாத அளவுக்கு ஆடுகளை அந்த இடத்துல மேய்ச்சி விடுவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் தெரிந்த செய்திய குறைசிகள் உறுதியாக தெரிந்து கொண்ட போது அவர்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அலி அலி அவர்களிடம் விசாரிக்கும் போது அவர்கள் சரியான பதில் சொல்லாததுனால அவர்களை கடுமையா அடித்து கஅபாவுக்கு இழுத்து வந்து சில மணி நேரம் அங்கேயே பிடித்து வைத்திருந்தாங்களாம். அலி அலி அவர்களிடமிருந்து எந்த செய்தியும் கிடைக்காததுனால அபூபக்கர் வீட்டுக்கு வந்து குறைசிகள் கதவை தட்டினாங்க. கதவை திறந்து வெளியே வந்த அபூபக்கரின் மகளார் அஸ்மாவிடம், உனது தந்தை எங்கன்னு கேட்டிருக்காங்க. அல்லாஹுவின் மீது ஆணையாக எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்ல, இதை கேட்ட அந்த தீயவன் அபுஜஹல் அவரது கன்னத்தில் அறைந்தானாம். இதனால் அவர்களுடைய காது தோடு அருந்து கீழே விழுந்தது. உடனே அவசரமாக ஆலோசனை சபையை கூட்டி குறைசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் பிடிப்பதற்கு அனைத்து வழிகளையும் கையாள வேண்டும் என முடிவு செஞ்சாங்க. மக்காவிலிருந்து வெளியேறும் அனைத்து திசைகளையும் ஆயுதமேந்தி வீரர்களின் கடுமையான கண்காணிப்புக்கு உள்ளாக்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் அலி அவர்களையும் உயிருடனோ பிணமாகவோ யார் மக்காவிற்கு கொண்டு வருகிறார்களோ ஒவ்வொருவரின் தலைக்கும் 100 ஒட்டகங்கள் பரிசாக அளிக்கப்படும்னு, அது யாராக இருந்தாலும் சரி அந்த பரிசுகள் உண்டு பொது அறிவிப்பு செஞ்சாங்க. அப்போது கால்நடை வீரர்கள், குதிரை வீரர்கள், காலடி நிபுணர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் சல்லடை போட்டு மலைகள், பாலைவனங்கள், காடுகள், பள்ளத்தாக்குகள் என அனைத்து இடங்களையும் வலைவீசி தேடினாங்க. ஆனா அகிலங்களின் இறைவனான அல்லாஹுவின் பாதுகாப்பில் உள்ளவர்களை அவர்களால கண்டே பிடிக்க முடியல. எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அலைந்து அவர்கள் தங்கியிருந்த குகை வாசல வந்து அடைஞ்சாங்க. இத பத்தி அபூபக்கர் அலி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குகையில் தங்கியிருந்த போது என்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தேன். அப்போது எதிரிகளின் பாதங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அல்லாஹுவின் தூதரே, அவர்களில் யாராவது கொஞ்சம் பார்வையை தாழ்த்தி பார்த்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சிருவோன்னு சொன்னேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம இருவருடன் 3ஆமானவனாக அல்லாஹ் இருக்கின்றான், அப்படி இருக்க நாம ஏன் பயப்படணும்னு சொன்னாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் அற்புதம் தான் இது. கொஞ்சம் தூரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிரிகளுக்கும் இருந்தன. இருந்தாலும் தேடி வந்தவர்களால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழரையும் பார்க்க முடியாமல் திரும்பி போயிட்டாங்க. குறைசிகளின் வேகமும் அடங்குச்சு, அவர்களின் தேடும் வேட்டையும் தணிஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அவர்களது கோபத்தை அணைந்து தொடர்ந்து 3 நாட்கள் அலைந்து திரிந்து தேடியும் எந்தவித பலனும் இல்லாமல் போச்சு. இதை உணர்ந்த பிறகு அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழருடன் குகையிலிருந்து வெளியேறி மதினா செல்ல ஆயத்தமானாங்க. மதினா வர தங்களுக்கு வழிகாட்டியாக அப்துல்லா இப்னு உரைக்கி லைசி என்பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அலி அவர்களும் கூலிக்கு பேசியிருந்தாங்க. இவர் முஸ்லிம் இல்ல, குறைசிகளின் மதத்தை பின்பற்றியவராக இருந்தும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு தங்களது 2 ஒட்டகங்களையும் அவரிடம் ஒப்படைத்தாங்க. ஏற்கனவே 3 இரவுகள் கழித்து சவுர் மலையின் குகைக்கு வருமாறு அவரிடம் நேரம் குறிப்பிட்டு இருந்தாங்க. அப்துல்லா இப்னு உரைக்கியும் 2 ஒட்டகங்களுடன் அவர்களிடம் வந்து சேர்ந்தார். இதற்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடம் அவரது வீட்டில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போதே, அல்லாஹுவின் தூதரே, இந்த 2 ஒட்டகத்துல எது சிறந்ததோ அதை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க அபூபக்கர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய கிரயத்திற்கு பகரமாக நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தாங்க. அபூபக்கரின் மகளார் அஸ்மா ரலியல்லாஹு இருவருக்கும் பயண உணவை ஒரு துணியில் மடித்து எடுத்து வந்தாங்க. ஆனா அதை தொங்க விடுவதற்கு கயிறு எடுத்து வர மறந்துட்டாங்க. உணவு மூட்டைய தொங்கவிட கயிறு இல்லாததுனால தங்களுடைய இடுப்பில் உள்ள கயிறு அவிழ்த்து அதை 2ஆ கிழித்து ஒன்றின் மூலம் உணவு மூட்டைய வாகனத்துல கட்டிவிட்டு மற்றொன்ற தனது இடுப்புல கட்டி கொண்டாங்க. இதனால தான் அஸ்மாவிற்கு தாத்துன் நித்தாஹைன், இரட்டை கச்சுடையாள் என்ற பெயரும் வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.